அனைவருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8க்கு உண்டான டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் 24 ஹவர்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு புறமா வந்து வெளியே வந்திருக்குது. அதில் அதே மாதிரி தான் 10 மணி அதுக்கப்புறம் 12, 3 அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 24 மணி நேரம் வந்து இந்த மாதிரி பிக் பாஸ் வந்து ஓடும் அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி வந்து சொல்கிறாரு. அது பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்குது. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் கண்டஸ்டண்ட்டாக வருவா அப்படிங்கிற அந்த கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டை வந்து நம்ம சொல்லிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆதரவு கொடுங்க. ஃபஸ்ட்டு பார்த்திபன் சார் வந்து வர்றாரு அப்படிங்கிறது கன்ஃபார்மாக ஆயிடுச்சு. அதை யார் சொன்னா அப்படின்னா இட் இஸ் பிரசாந்த் இருக்கார்ல, அவரே வந்து சொல்லியிருக்காரு. அதை வந்து பாருங்க. எக்ஸ்க்ளூசிவா சொல்லிடலாமா? சொல்லுங்க. பார்த்திபன் போறாரு. யாரு இரவினில் அவரா? அவரேதான். ஒத்த செருப்பு பார்த்திபனா? அவரேதான். பார்த்திபன் சார் வந்தாருன்னா உண்மையாலுமே ஷோ வந்து வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா அவர் பேசுகிறது ப்ளஸ் வந்து விஜய் சேதுபதி ஹோஸ்ட் பேசுகிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாலியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஜெகன் வர்றாரு, இந்தியன் 2ல் ஜெகன் நடிச்சார் இல்லையா, அதை தொடர்ந்து அவருக்கு வந்து பிக் பாஸ் வர்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது. மூணாவது வந்து ரேப்பர் வாகீசன் அப்படின்னு சொல்லி அண்ணனோட சிலுக்கு சிங்காரி அப்படின்னு சொல்லி அந்த வாய்ஸு அவர் மாடுலேஷனு அதெல்லாம் வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து வர்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி நிலா மலேசியாவை சேர்ந்த ஒரு ஆக்டர், இவங்க வந்து நிறையா வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவாக இருக்காங்க, இவங்களும் வந்து வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 5வது நம்ம அருணோ வந்து வர்றாரு, செல்லம்மா சீரியல் அருணோ, அதாங்க அவங்க மனைவி வந்து ஸ்ரீதேவியா அடித்தது சண்டை அப்படி இப்படின்னு இருந்துச்சு இல்லையா, அதனால் வந்து அவர் வந்து உள்ளே வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி. திவ்யா துரைசாமி வாழை படத்தில் அருமையாக நடிச்சிருந்தாங்க. அவங்க நடிப்பு வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, நேச்சுரலாக இருந்துச்சு. அதே மாதிரி CWCலே வந்து வந்திருந்தாங்க. 7வது வந்து ஃபரீனா, அவங்க தான் பாரதி கமன்னாமாவில் வில்லியா நடித்தாங்க. அந்த வில்லியா நடிக்கிற கேரக்டர் அவங்களுக்கு நல்லாவே வந்து சூட் ஆச்சு. வயிற்றில் வந்து குழந்தை இருக்கும்போதும் அவங்க வந்து அந்த வில்லத்தனமாக பேசுகிறது வில்லத்தனமாக பண்ணுறது அதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். அவங்களும் வந்து உள்ளே வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அருண் பிரசாத், இவருக்கு நம்ம வந்து அறிமுகம் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா வந்து அர்ச்சனாவுடைய ஏதோ ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா லவ்வருங்கிறாங்க, பாய் ஃப்ரெண்டுங்கிறாங்க, ஏதோ ஒன்று அர்ச்சனாவுடைய இது வந்து ஒரு வர்றாரு, அருண் பிரசாத் வந்து வர்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து வந்து சாய் கஸ்தூரி அப்படிங்கிறவங்க வந்து வர்றாங்க, மதுரை பொண்ணு. இவங்க வந்து கணக்காலும் காணங்கள் அப்படிங்கிற இதில் வந்து உள்ளே வந்திருக்காங்க. இவங்களும் ஒரு நல்ல ஆக்டர், நல்லா இதாக பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் காவியா, பாண்டியன் ஸ்டோர் வந்து இருக்கு இல்லையா, அதில் வந்து ஆக்ட்ரஸாக இருக்காங்க காவியா, அவங்க வந்து உள்ளே வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஜாலின் ஜோயா, அவங்க வந்து உள்ளே வர்றாங்க அப்படின்னு சொல்லி மலையாளத்தை வந்து தமிழில் கலந்து பேசி பட்டி அப்படி இப்படின்னு பேசி பிரபலமாயிட்டாங்க. பட்டினா நாய், அங்கே பட்டினா வேறு என்னமோவா, அதெல்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து பிரபலமாயிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம பிரதீப் ஆண்டனி வந்து எக்ஸ் கண்டஸ்டன்ட்டில் வந்து வர்றாரு அப்படிங்கிற நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக வந்து சில பேர் வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. இப்போ வந்து 12 பேர் சொல்லியிருக்கோம். இதிலிருந்து கண்டிப்பாக இந்த 12 பேருமே வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அக்டோபர் 6ஆம் தேதி பிக் பாஸ் 8 வந்து ஆரம்பிக்க போது செமையாக இருக்கும். இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.